கையை வச்சிருந்தீங்கன்னா நான் உனக்கு பூவை போட்டு பெட்டி எடுத்திருப்பாங்க. உன்ன மாதிரி பொட்டுகளோட நிக்கிறவங்களுக்கு கை வைக்கிறது துணிவில்லை. ஆகவே மலட்டுத்தனமாக கதைக்காத. ஏனென்றால் இந்த மாதிரி மலட்டுத்தனமாக கதைக்கிறது உனக்கு இது புதுசு இல்லை. இந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை அறவே இல்லாமல் செய்வதற்கான ஒரு வேலைப்பாடுகளை தான் அவர் செய்கின்றார் என்ற அடுத்த விமர்சனம் ஒன்று அர்ச்சுனா ராமநாதன் மேல எழுந்திருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகிறார், தையிட்டி திஸ்ஸவிகாரைக்குரிய போராட்டமே ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்துகின்ற போராட்டம் என்று. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆரம்பித்த அர்ச்சுனா ராமநாதன் இப்ப மக்களுடைய போராட்ட வடிவங்களை விமர்சனம் செய்கிற ஒரு பாணிக்கு வந்திருக்கின்றார். இது எதற்காக நடைபெறுகின்றது? இந்த தையிட்டி விவகாரம் வெறுமனே இந்த அரசியல் போராட்டங்களில் சிதைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுது. எங்களுடைய பல காணொலிகளில் சுமந்திரன் மீதான விமர்சனம் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மனநிலை சம்பந்தமான விடயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்கின்றதா என்ற விமர்சனம் பலராலே முன்வைக்கப்பட்டது. ஆகவே இந்த மலட்டு நாய்க்கு ஒரு அன்பான பதில், ஒன்றும் தெரியாம கதைக்காத. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் தையிட்டி சம்பந்தப்பட்ட விவகாரம். தையிட்டி சம்பந்தப்பட்ட விவகாரத்துக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுப்பிய குரல் பலராலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான எதிர்ப்பலைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய மருத்துவ அறிக்கை இன்னும் ஒரு அதிர்ச்சி அளிக்கின்ற சம்பவமாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய சந்தர்ப்பங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கான ஒரு துப்பாக்கி ஆயுதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றதுன்ற தகவல்கள் சமூக ஊடகங்கள்லேயும் சரி பிரபல ஊடகங்கள்லேயும் சரி வெளியாகிக் கொண்டே இருந்தன. ஆக அவருடைய மருத்துவ அறிக்கையையும் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி சம்பந்தமாகவும் பல விமர்சனங்கள் இன்றளவில் எழுந்து கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்க போன்றது. வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். முதலாவதாக இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் என்று கூறப்படுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லேயும் அதை குழப்பும் விதமாக செயல்படுகின்றார் என்கின்ற விமர்சனங்கள் பல இடங்கள்லேயும் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் அல்லது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று சொல்லப்படுவது அபிவிருத்தி மக்களுடைய அபிவிருத்திக்கான உள்ளூராட்சி சபைகளில் என்னென்ன அபிவிருத்திகள் தேவைப்படுகின்றன என்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஆராயப்படுகின்ற ஒரு கூட்டமாகத்தான் இருக்கின்றது. அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து குறிப்பிட்டளவு நிதி இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு ஒதுக்கப்படும். அந்த நிதிகள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா அல்லது மக்களுக்கு எந்தெந்த ரீதியான தேவைகள் இருக்கின்றன, அந்த நிதிகள் மக்களுக்கு தேவையான விடயங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுகின்றனவா என்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்து மற்றும் மக்களுக்கு இன்னும் என்ன அபிவிருத்தி திட்டங்கள் தேவைப்படுகின்றன என்பது தொடர்பாக ஆராய்வதற்காகத்தான் அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற கூட்டமே நடக்கின்றது. அதில் அபிவிருத்தி குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சர் ஒருவரோ இருப்பார். அந்த வகையில் ஜாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவராக சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார். அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் இருக்கின்றார். அதே போல அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் இணைத்தலைவராக மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இல்லாத பட்சங்களில் ஆளுநர் அந்த பொறுப்பை ஏற்பார். அதே போல் அதனுடைய செயலாளராக மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச சபைகளுக்கு அந்த பிரதேச சபையினுடைய செயலாளர் இருப்பார். ஆகவே இப்படியாகத்தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடாத்தப்படும். முன்னைய காலகட்டங்களில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடத்தப்படுகின்ற பொழுது அந்த அளவுக்கான பேசு பொருள் இடம்பெறாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முதல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்பாக அல்லது ஒரு சர்வதிகார போக்கோட இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுகின்றன என்பதுதான் முதல் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம். ஆனால் இன்றளவில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மக்கள் மத்தியில் பேசு பொருளான பொழுது ஏதோ ஒரு வகையில் இது மக்களின் பார்வைக்கு செல்கின்றது. ஆகவே மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இன்னுமே அதிக அளவில் சிந்திக்கலாம் என்றுதான் எழுந்திருந்தது. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் ஊடகங்கள்லையும் சரி மக்களின் பார்வைக்கும் அதிகமாக சென்ற பொழுது என்ன விடயங்கள் போய் சேர்ந்ததென்றால் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடந்த குழப்பங்கள் தான். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், ஆரம்பத்திலேயே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த பேசுபொருள் தான் குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் இளங்குமரன் அவர்கள் பேசிய விடயம் ஒரு
ஒரு ஒரு நகைச்சுவை கேலி கிண்டலாக மாறி இப்போ எந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றாலும் எந்த பிரதேச சபையில் நடக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி, இது மாவட்டம் பிரதேசம் என்று எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைத்து இடங்கள்லையும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகின்ற கேலி கிண்டலுக்கு உள்ளாகின்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக மாறுகின்றது. குறிப்பாக கதிரைகளுக்கு சண்டைகள் வருகின்றன இந்த பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த புள்ளி இப்போ நீண்டு கொண்டே செல்கின்றது. குறிப்பாக சண்டிலிப்பாய் பிரதேச சபையில் அண்மையில் இருந்தால் கொடுக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அங்கும் கூட இந்த விமர்சனங்கள் எழுந்திருந்தன. சரி, இந்த விமர்சனங்களுக்கு யார் பிரதான காரணம், இது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்ற அதே சூழ்நிலையில் இன்னொரு விதத்தில் இந்த தையிட்டிக்கான விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற பொழுது இந்த தையிட்டி விகாரைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் அர்ச்சுனா பக்கம் இருந்து வருகின்றது என்று தான் பலரும் கூறுகின்றார்கள். ஏன்னு பார்த்தீங்களா, இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்த மக்கள் தையிட்டிக்காக தங்களுடைய காணிகளை இழந்த மக்கள், தையிட்டி விகாரை அமைக்க பெற்றதால் தங்களுடைய காணிகளை இழந்த மக்கள் தொடர்ந்துமே தொடர் போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது மக்கள் கூறுகின்ற விடயம் என்னென்றால், இதற்குரிய காணி உறுதிப்பத்திரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் இந்த காணி பத்திரங்கள் இல்லை என்று பலரும் விமர்சிக்கின்றார்கள். நேற்றும் கூட ஒரு ஊடக சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதற்கு அர்ச்சுனா ராமநாதன் மேல பலத்த விமர்சனங்களை எழுப்பியிருந்தார்கள் இந்த காணி உரிமையாளர்கள். 23ஆம் ஆண்டு இதை நீங்கள் படம் எடுக்க இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில் இது 20களுக்கு முதல் வடிவா பாருங்க. சரியா, இது பரம்பரை சகலர்கிட்டையும் பரம்பரையாக வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை. சகலரண்டையும் பரம்பரை உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்போ கொஞ்சம் காலம் போக எப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஒரே 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 உறுதி தான் மாறி எழுதப்படுது. 24ஆம் ஆண்டு தயவு செய்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எனக்குரிய காணி 16 பிறப்பு எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. இதை போல ஒவ்வொருத்தருடையும் உறுதி இருக்குது, ஒவ்வொரு சகலர்கிட்டையும் உறுதி இருக்குது. இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரி என்ற கொப்பியல் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களோ தான். இது 34ஆம் ஆண்டு உறுதி. தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. ஏன்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை. அமைச்சர் அனுபவசாலி, போராளி, தோழர் என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு அந்த தேவை இல்லை. இது 44ஆம் ஆண்டு. இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்கே உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கையிலும் கொப்பி எடுத்தால் வராது. இதுதான் யதார்த்த தன்மை. ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்குது, சகல உறுதியும் எல்லாமே இருக்குது. இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் எங்கட வரிப்பணத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்க இயலாதா? கிட்டத்தட்ட 1912ஆம் ஆண்டு வரையிலான காணிகள் எங்களிடம் இருக்கின்றன. இதில் 18 பேருடைய காணிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. ஆகவே இந்த காணிகளுக்குரிய ஆதாரங்களும் எங்களுக்கிட்ட இருக்கின்றன. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த விகாரை சம்பந்தமாகவும் இந்த காணிகள் சம்பந்தமாகவும் உறுதியற்ற காணிகளுக்கு வாதாட முடியாது, உறுதியற்ற காணிகள் தொடர்பாக நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியாது என்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் முன்வைக்கப்படுகின்றது. ஏலவே நாங்கள் சொன்னது போல இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களை குழப்புவது சம்பந்தமான விமர்சனம், அடுத்தது இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான விமர்சனம். இது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலே சரமாரியாக வைக்கப்படுகின்ற விமர்சனமாக இருக்கின்றது. அதே போல இந்த தையிட்டி திஸ்ஸவிகார சம்பந்தமான விவகாரத்தில் 3ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்துக்கான அழைப்பினை காணி உரிமையாளர்கள் வழங்கியிருந்தார்கள். 3ஆம் தேதி நாங்கள் ஒரு போராட்டத்தை அஹிம்சை வழியில் போராடுறதுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது பிரதேச சபை கூடாவும் நாங்கள் அறிவித்தலை தருவோம். சகல சிவில் அமைப்புகள், மாணவர் ஒன்றியம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடந்த இதில் எங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கார்கள். அதே இழிவுபடுத்துகிற மாதிரி மக்கள் விரோதி என்று சொல்லி கொண்டு திரிகிறார்கள், இழிவுபடுத்தினோம். அந்த இழிவுகளை பொறுப்பெடுக்காமல் உங்களோட கையில் நாங்கள் இதை பார்த்து தாரோம். நீங்கள் அதை தெளிவாக சொல்லிக்கிறீங்க. இளைஞர்கள் நாங்கள் போராடாமல் யார் போராடுறேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிக்கிறீங்க. உங்களோட போராட்டம், உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த போராட்டத்தை போராட்டத்தை வலுப்படுத்தினா தான் இந்த காணியை மீட்கிறோம். இந்த 30 மாத போராட்டத்தின் வலு தான் இன்றைக்கு விழாத்தை நைனாவது வேறாதுலேருந்து அனைவரையும் இதில் இறங்கி கதைக்க வச்சிருக்கு. காணி உரிமையாளர்கள் சொல்கின்ற பொழுது இந்த 3ஆம் தேதி, அதாவது தை மாதம் 3ஆம் தேதி, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அளவில் இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு புதிதாக ஒரு புத்தர் சிலை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதற்கு எதிராக மக்கள் போராட வேண்டும் என்று இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய போராட்ட வடிவத்தினை சொல்லியிருந்தார்கள்.
ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு சிங்கள ஊடகத்துக்கு சொல்லுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற ஒரு விடயத்தை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கே சிங்கள ஊடகங்களுக்கு பேசுபொருளாக்குகின்றார். ஆக சிங்கள ஊடகங்களில் தன்னை காண்பிக்கின்ற பொழுது சிங்கள மக்களுக்கு அல்லது இந்த சிங்கள அரசியல் தரப்புகளுக்கு ஒரு ஆதரவான நபராக செயல்படுவதற்காகத்தான் இவர் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றாரா என்ற இன்னொரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழத்தான் செய்கின்றது. குறிப்பாக மக்கள் நடத்துகின்ற போராட்டம் இந்த புத்தர் சிலைக்கு எதிரானது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிக்கின்றார். சுமந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் ஏற்கனவே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கையில் வைத்து கொண்டு அவர்கள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் என்ற பெயர்களை புலிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பயன்படுத்தி இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. இதற்கு இந்த அனுரகுமார நாயக்கனுடைய அரசாங்கமும் இந்த போராட்டத்துக்கு, அதாவது இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்துக்கு அனுரகுமார நாயக்கனுடைய அரசாங்கமும் ஆதரவு தெரிவிக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார். இது வெறுமனே மத பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது என்று தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான சட்டவிரோத விகாரையாக இருக்கின்ற தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிங்கள ஊடகத்தில் விமர்சிக்கின்றார். ஆக இது எப்படி சிங்கள மக்களால் இனி பார்க்கப்பட போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே சிங்கள மக்கள் மத்தியில் ஓரளவுக்கான வரவேற்பை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய சில கவர்ச்சிகரமான பேச்சுக்கள் மூலம் பெற்றிருந்தார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சபடியே. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கருத்து, அதாவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தையிட்டி திஸ்ஸ விகாரைக்குரிய போராட்டம் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான போராட்டம் தான் என்பது எப்படி சிங்கள மக்கள் மத்தியில் போச்சேரும்? உங்களுக்கு தெரியும், இந்த சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய போராட்டம் சம்பந்தமான ஒரு வரவேற்பு ஒன்று இருந்திருந்தது. ஏற்கனவே இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான போராட்டங்கள் இடம்பெறுகின்ற பொழுது சிங்கள சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், சிங்கள சட்டத்தரணிகள் இதற்கான ஆதரவை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே சிங்கள மக்கள் மத்தியில் இந்த சிங்கள அரசியல், வெறுமனே இந்த இனவாத சிங்கள அரசியலை தவிர்த்து ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்கள் மத்தியில் எங்களுடைய போராட்டங்கள் சம்பந்தமான ஓரளவுக்கான ஆதரவு நிலைப்பாடு இப்போ வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கருத்து மீண்டுமே ஒரு இனவாத பிரச்சனையை ஏற்படுத்தும். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகிறார், தையிட்டி திஸ்ஸ விகாரைக்குரிய போராட்டமே ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற போராட்டம் என்று. ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து தான் ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற கருத்தாக இங்கு மாற்றம் பெற்றிருக்கின்றது என்றுதான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தையிட்டி திஸ்ஸ விகாரையே இடிக்கப் போகின்றோம் என்கின்ற, தையிட்டி திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கான ஒரு போராட்டம் தான் 3ஆம் தேதி இடம்பெறுகின்றது என்கின்ற ஒரு மிக பரந்துபட்ட கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆக இவர் வைத்திருக்கின்ற இந்த கருத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மத பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்லப்படும். ஆக இப்படியாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் ஆரம்பித்த அர்ச்சுனா ராமநாதன் இப்போ மக்களுடைய போராட்ட வடிவங்களை விமர்சனம் செய்கிற ஒரு பாணிக்கு வந்திருக்கின்றார். இது எதற்காக நடைபெறுகின்றது? ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிக்கின்றார். ஏற்கனவே இந்த தையிட்டி திஸ்ஸ விகார சம்பந்தமான விடயத்தில் இது ஒரு கட்சிக்குரிய போராட்டம் என்கின்ற பாணி அல்லது ஒரு கட்சிக்குரிய போராட்டம் தான் என்கிற விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அர்ச்சுனா ராமநாதனும் இந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது மக்களுக்கு யார் தீர்வு தரப்போன்றார் என்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. இந்த தையிட்டி விவகாரம் வெறுமனே இந்த அரசியல் போராட்டங்களில் சிதைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகின்றது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிக்கின்றார். இது வெறுமனே இந்த விமர்சனம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட அவர்களுடைய கொள்கைகள் சம்பந்தமான விமர்சனங்களாக இருந்தால் நாங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஏலவே நாங்கள் கூட எங்களுடைய ஊடகங்களில் எங்களுடைய ஊடகத்தில் பல காணொளிகள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் தவறான பாதைக்கு செல்கின்ற பொழுது அல்லது அவர்களுடைய கொள்கைகள் சம்பந்தமான விடயங்களில் அவர்கள் மீறி நடக்கின்ற பொழுது விமர்சனங்களை செய்திருக்கின்றோம். எங்களுடைய பல காணொளிகளில் சுமந்திரன் மீதான விமர்சனம் கூட முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது.
ஆனால் அது அவர்கள் தமிழ் தேசிய பாதையிலிருந்து விலகிச் செல்கின்ற பொழுதான ஒரு விமர்சனமாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கட்சிகளை விமர்சிக்கிறது எப்படி இருக்கின்றதா, இந்த தமிழ் தேசிய பரப்பின் அல்லது ஒரு பாதையினை அவர் ஒரு மாற்று பாதையினூடாக கொண்டு செல்வதற்கான ஒரு விடயத்தை செய்கின்றாரோ, அல்லது அந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை அறவே இல்லாமல் செய்வதற்கான ஒரு வேலைப்பாடுகளைத்தான் அவர் செய்கின்றாரோ என்ற அடுத்த விமர்சனம் ஒன்று அர்ச்சுனா ராமநாதன் மேலே எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுகின்றார்கள், அதாவது இந்த தையிட்டி திஸ்ஸ விகார சம்பந்தமாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றது சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் குழப்பப்படுகின்ற பொழுது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் குழப்பப்படுவதற்கான ஒரு விடயத்தில் தலைவர் கண்டிக்க வேண்டும். குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குழப்புகின்றார். ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவராக செயல்படுகின்ற சந்திரசேகரம் அவர்களை பல மேடைகளில் விமர்சிச்சிருக்கின்றார். இந்த குறிகாட்டுவான் ஜெட்டி சம்பந்தமான விமர்சனமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த குறிகாட்டுவான் ஜெட்டியினை அவர் தவறான முறையில் அந்த மொழி பிரயோகத்தை மேற்கொண்டுதார் என்ற விமர்சனமாக இருக்கின்றோம். ஏன் பாராளுமன்றத்தில் கூட காரசாரமான வார்த்தைகளை பயன்படுத்தி சந்திரசேகரம் அவர்களை விமர்சிச்சிருந்தார். இருப்பினும் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை குழப்புகின்ற பொழுது அரச தரப்பில் இருந்து அல்லது ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றவர் கூட அந்த அளவுக்கான காத்திரமான எதிர்வினைகளை தெரிவிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு காணொளி ஒன்று வெளியாக இருந்தது, இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கிள்ளிவிட்டு சந்திரசேகரம் அவர்கள் செல்வது போல. ஏற்கனவே ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் போன்ற ஒரு பாணியில் தான் அந்த காணொளி அமைந்திருந்தது. அவர்களுடைய நட்பு வட்டாரம் என்பது ஒரு தனித்துவமானது, அது அவர்கள் தனிப்பட்ட ரீதியான செயல்பாடு. ஆனால் அது மக்களுடைய அபிவிருத்தியை பாதிக்குமா என்றால் இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் கூட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் குழப்புகின்ற பொழுது, அபிவிருத்தி கூட்டங்கள் தவறான பாதையில் செல்கின்ற பொழுது மக்களுடைய அபிவிருத்தி அங்கே பேசப்படுவதற்கான கால எல்லை அல்லது அதற்கான நேரம் வழங்கப்படாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கட்டாயம் சந்திரசேகரம் அவர்கள் இதற்கான எதிர்வினையை காத்திரமாக ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஏன் ஏற்படுத்தவில்லை என்ற இன்னொரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு சார்பான செயல்பாடுகள் அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்றாரா என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. அடுத்ததாக இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரம் தொடர்பாக இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிற விடயம் கூட முன்னை நாள் அரசாங்கங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்பதை ஏற்கக்கூடிய ஒரு காத்திரமான ஒரு அணுகுதலை முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தையிட்டி ஒரு சட்டவிரோதமான விகாரை என்பதை சொல்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள் என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நைனாதீவு விகாராதிபதி கூட இது ஒரு சட்டவிரோதமான விகாரை என்று சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக என்னை உரிய முறையில் அணுகியிருந்தால் நான் இதற்கான தீர்வு திட்டங்களை குறிப்பிட்ட விகாராதிபதியோட கதைச்சு இதற்கான தீர்வு திட்டங்களை பெற்றுத் தருவேன் என்கின்ற சில உறுதிமொழிகளை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஏன் இதற்கான செயல்பாடுகள் இன்னும் நடக்கவில்லை? இந்த தேரர்களுடைய இந்த உட்கட்சி விடயங்கள் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றதா? ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றாரை தவிர தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு ஏன் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல? ஆக ஓடுகிற நீரில் ஓடுவது போல இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு நிலைப்பாடை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் செல்கின்றார். ஊடகங்களுக்கு காண்பிக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாகவும் தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர்களாகவும் சொல்கின்ற நபர் இதை சிங்கள ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அல்லது சிங்கள மக்கள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை காண்பிக்கின்றாரா என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் அர்ச்சுனா ராமநாதனுடைய மருத்துவ அறிக்கை. ஏற்கனவே நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விஷயங்களை பேசுகின்ற பொழுது முன் ஒரு விடயத்தை கூறி பிறகு அந்த விடயம் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அதை மழுப்பியோ அல்லது அதை மறுதளித்தோ பேசுகின்றார். ஆக முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் தந்திரோபாயத்தையோ அல்லது அரசியல் சூத்திரத்தையோ அவர் தொடர்ந்து செய்து வருகின்றார் என்கிற விமர்சனம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலில் இருக்கட்டும், தான் யாருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டுகின்றார் என்பதிலேயே ஒரு சர்ச்சையும் ஒரு விமர்சனமும் இருந்திருக்கின்றது. அவரே ஒரு நிலையில் இல்லாமல் நிலை தளம்பி இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. முன்னைய நாட்களில் சங்கு சின்னம் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார், சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார், பின்னர் அன்ருகுமார் நாயக்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இவர் எதிர்க்கட்சிகளோடைய முரண்பட்டார். இப்போ அரசாங்கத்தோடு முரண்படுகின்றார் என்கின்ற ஒரு பிம்பத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே முன்னுக்கு பின் முரணான ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார். ஆகவே மனோக ரீதியாக மனநிலை சம்பந்தமான விடயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இவருக்கு இருக்கின்றதா என்கிற விமர்சனம் பலராலே முன்வைக்கப்பட்டிருந்தது.
அந்த வகையில் அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவி இருந்த ஒரு மருத்துவ அறிக்கை அதை உறுதி செய்வது போல இருந்தது. இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனக்கு இந்த மனநிலை சம்பந்தமான நிபுணர் ஒருவரை மனநலம் சம்பந்தமான நிபுணர் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் சந்தித்ததற்கான ஆதாரங்களும் அதற்கான வைத்திய அறிக்கைகளும் வெளியாக இருந்தன. இப்போ இதை இன்னொரு வகையிலையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே சமூக ஊடகங்கள்லேயும் சரி பல ஊடக விடயங்கள்லேயும் சரி இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு துப்பாக்கியை வைத்திருக்கின்றார், ஆயுதத்தை வைத்திருக்கின்றார் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே ஏற்கனவே இந்த மனநிலை நிபுணர் ஒருவரோட சம்பந்தப்படுத்தி, அதாவது மனநிலை நிபுணர் ஒருவர்கிட்ட மருத்துவம் பெற்ற ஒருவர் இந்த ஆயுதங்களை கையாளுகின்ற பொழுது எப்படி சரியான முறையில் இவர் பயன்படுத்துவார் என்ற கேள்வியும் எழுகின்றது. அவர் தன்னுடைய காணொலிகளில் கூட பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். தன்னிட வாய் மூலமாக தர்க்கத்தில் ஈடுபடுகின்றார்களே தவிர இவர்கள் சரியான முறையில் தன்னை நோக்கி கை வைத்திருந்தால் தான் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பேன். அவர் கூறுகிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய துப்பாக்கியோ அல்ல தன்னுடைய ஆயுதத்தையோ அவர் பயன்படுத்தி இருப்பேன் என்ற விஷயத்தை சொல்கிறார். ஆகவே இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பேன் என்ற விடயத்தை அவர் சொல்கிறவர் வெறுமனே இந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய தற்பாதுகாப்புக்காக. அவரே இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது என்பது ஒரு சட்டவிரோதமானது தான். ஆகவே ஏற்கனவே இந்த விடயங்கள் மனநிலை சம்பந்தமான அறிக்கைகள் எல்லாம் வெளியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே இவருக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது உண்மையாக இருந்தால் அது எந்த அளவுக்கு சரியான வகையில் பயன்படுத்தப்படும் என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டுக்குழுக்களில் இருந்து ஆயுதங்கள் சம்பந்தமான விடயங்கள் பயன்படுத்தப்பட்டு பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்களை விநியோகித்தார் என்ற பேரில் தான் இப்போ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட அவருக்கு மூலமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. ஆகவே இப்போ இந்த விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்ட இந்த சூழலில் ஏற்கனவே இன்னொருவருக்கு இந்த ஆயுதங்கள் வழங்கப்படுகின்ற மூலம் டக்ளஸ் தேவானந்தா போன்றதொரு செயல்பாடுகளை இவர் முன்னெடுக்க மாட்டார் அல்லது இவர் எப்படி இதை பயன்படுத்துவார் என்ற சர்ச்சை தொடர்ந்துமே எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த சாவகச்சேரி பிரச்சனையில் ஆரம்பித்த அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய ஒரு பிரச்சனையும் சரியாக முடிக்கவில்லை. மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து கதைக்கின்ற ஆரம்பித்த இவர் தொடர்ந்துமே தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளை பயன்படுத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலையும் பாராளுமன்றத்திலையும் மற்றவர்களை விமர்சிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கின்றாரே தவிர இவர் ஒரு சரியான நிலைப்பாட்டை மக்கள் சார்ந்து முன்னெடுக்கவில்லை. ஒரு பிரச்சனையை தொடங்குவதும் அதை முடிக்காமல் செல்வதும் தான் இவருடைய பாணியாக இருக்கின்றது என்ற விமர்சனம் பலர் மத்தியிலே முன்படிக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருக்கின்றன. ஆகவே இந்த நிலைப்பாடு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியலில் தெரிவிங்கோ. தொடர்ந்து இன்னொரு செய்தியில் இணைந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.